பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஓவர் கமர்ஸ் ஃபெய்த் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக, கிங்டம் பைபிள் காலேஜ் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். குறிப்பாய் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை வேத பகுதியிலிருந்து தியானிக்கும்படியாக இந்த வாய்ஸை நான் பதிவிடுகிறேன். யோசுவா 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான ஒரு சம்பவம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக எழும்பி அதை ஜெயிப்பதற்காக பிரயாசப்பட்ட போது அங்கே அவர்கள் தோல்வியடைந்து புறமுதுகு காட்டிக்கொண்டு சில பேரை அவர்கள் இழந்து அவர்கள் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதில் 36 பேர் வெட்டப்பட்டு முறிந்து போனார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியல. அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்னவென்றால், இந்த 7ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் 6ஆம் அதிகாரத்திலே துவங்குகிறது. 6ஆம் அதிகாரத்திலே அவர்கள் எரிகோ பட்டணத்தை தரைமட்டமாக்குகிறார்கள். தேவனுடைய ஜனங்கள், தேவன் அவர்கள் சார்பில் நின்று அற்புதமான காரியங்களை செய்தார். அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கும் ஜனங்களுக்கும் சொன்னார். இந்த எரிகோ பட்டணம் சாபத்தீடான பட்டணம், இதில் நீங்கள் எதையுமே உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்னார். 6ஆம் அதிகாரத்தில் 18, 19, 17 19 வரையிலும் வாசிப்பீர்களானால், இதிலிருந்து எதையுமே எடுத்துக்கொள்ளாதீர்கள், இதை எடுத்துக்கொள்ளுகிறதுனால உங்களுக்கு சாபம் வராதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்குறோம். ஆனால் அங்கே யோசுவாவுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் தெரியாத அளவுக்கு ஆகான் என்கிற ஒரு மனுஷன், அதாவது சப்தியின் குமாரனாகிய கர்மிக்கு பிறந்தவன் ஆகான் என்று நாம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவன் சாபத்தீடானதில் கை வைத்து அவனும் அவனை சார்ந்த குடும்பத்தார் அனைவருமே இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். கை வைத்து யோசுவாவுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் தெரியாத அளவுக்கு அவைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து தன்னுடைய வீட்டின் மத்தியிலே அவன் குழி தோண்டி புதைச்சி வச்சிருக்கிறான். இது யாருக்குமே தெரியாது. 6ஆம் அதிகாரத்தில் எரிகோவை தரைமட்டமாக்கி கடவுள் பிரமாதமாக ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஆகானும் ஆகானை சேர்ந்த குடும்பத்தாரும் பெரிய துரோகம் பண்ணி விட்டார்கள், களவாடி விட்டார்கள், வஞ்சித்து விட்டார்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து விட்டார்கள் என்பதை அறியாமலேயே 6ஆம் அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு முடிவை அவர்கள் பெற்றவர்களாக திரும்பி வருகிறார்கள். அங்கே வசனம் சொல்லுது, யோசுவாவுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிவிட்டது, கர்த்தர் யோசுவாவோடு இருக்கிறார் என்பது முழு உலகத்துக்கும் தெரிகிற அளவுக்கு பரவிவிட்டது என்று நாம் அந்த அதிகாரம் முடிகிறத பார்க்குறோம். 6ஆம் அதிகாரம் நிறைவு அப்படி தான் முடியுது. 7ஆம் அதிகாரத்தில் ஆயி பட்டணத்துக்கு யோசுவா இதெல்லாம் தெரியாமலே, நடந்த சம்பவம் தெரியாமலேயே அனுப்புகிறார், வேவு பார்க்க அனுப்புகிறார். போயிட்டு வராங்க. நிறைய பேர் போய் ஒன்றும் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சின்ன பட்டணம் தான், கொஞ்சம் பேர் தான், நம்மளில் 2000 அல்லது 3000 பேர் போனாலே போதும் அப்படின்னு சொல்லி பேசி 3000 பேர் போகிறாங்க. ஆனால் இவர்கள் நினைத்ததற்கு மாறாக 36 பேர் வெட்டப்பட்டு மரித்து போனார்கள். புறமுதுகு காட்டி வருகிறார்கள். அங்கே பைபிள் சொல்லுது, அவருடைய இருதயம் தண்ணீரை போல கரைந்து போயிற்று. அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு படுதோல்வியை சந்திக்கிறார்கள். அப்போ தான் அங்கே என்னன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் கேட்கும்போது அவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது அங்கே ஆகானையும் ஆகானுடைய குடும்பத்தார் அத்தனை பேரையும் அந்த பொருட்கள் அத்தனையும் கொண்டு வந்து நகரத்துக்கு புறம்பாக்கி அவர் எல்லாரையும் அழித்து போட்டார்கள், சுட்டரித்து போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, கடவுள்
இது 6, 7 அதிகாரங்களில் மட்டும் முடிஞ்சிடல. 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவர் வந்து ஜனங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது, அப்படியா நீங்கள் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் போகும்போது நீங்கள் அதை சுட்டெரித்து சாம்பலாக்கும் போது உங்களுடைய இருதயம் வந்து அங்கே இருக்கிற சில பொருட்கள் மேலே, அங்கே இருக்கிற சில விலையுயர்ந்த பொன் ரத்தினங்கள் அல்லது வெள்ளி சால்வை, அங்கே இருக்கிற அத்தனை காரியங்கள் மேலே உங்களுடைய ஈர்ப்பு போகுதா அப்படின்னு பார்த்து 6ஆம் அதிகாரத்தில் எடுக்கக்கூடாதுனாரு. 7ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் அவர் எடுத்து வந்த அந்த 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 இருதயத்தை பார்த்தாரு. ஆனாலும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த பிரமாணத்தை மீறினதுனால அவர் எல்லாரையும் சுட்டரித்து போட்டார், அதையெல்லாம் அழித்து போட்டார். ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் வருங்கள், நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிகுந்த மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்து கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார். இந்த இடத்துல தேவனுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். என்னன்னு சொன்னால், கடவுள் மனுஷருடைய அந்த இருதயத்தை பார்க்குறாரு, அவங்களுடைய விருப்பங்களை பார்க்குறாரு. நீங்கள் போகும்போது இவைகள் மேலே கொஞ்சம் நீங்கள் வந்து இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னு அவர் பார்க்குறார். ஆகவே அவர் சொல்கிறாரு, சரி நீங்கள் இப்போது எடுத்துக்கொள்ளலாம். அங்கே நீங்கள் என்னென்ன கொள்ளையிடுகிறீர்களோ அந்த பொருள்களை எல்லாம், மிருக ஜீவன்களை எல்லாம் உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், கொள்ளையிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். கடவுள் ரொம்ப நல்லவர். அவர் சொன்ன ஒரு பிரமாணத்தை, அவர் சொன்ன ஒரு கட்டளையை நம்ம மீறக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாரே ஒழிய இவைகள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கல. இதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். சில சமயங்களில் வெள்ளி பொண்ணு இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வந்து கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்ற போதனை, அப்படின்ற டாக்டரின் நல்ல இந்த இடத்துல நமக்கு அதை சொல்கிறதுக்காக எழுதப்படவில்லை. கர்த்தருடைய பிரமாணத்தை, அவர் சொன்ன உடன்படிக்கையை கடைபிடிக்கணும். அவர் சொன்ன உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணணும். அவர் சொன்னதை வந்து மீறக்கூடாது. இதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆகான் ஒருவேளை கடவுள்கிட்ட கேட்டிருந்தான்னா நிச்சயமாக கடவுள் தந்திருப்பார். ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்துக்கும் இது தாரும், எனக்கு இது வேணும், நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டால் கடவுள் நிச்சயமாக தருவார். கடவுள் ஒன்றும் அதுக்கு எதிரி கிடையாது. ஆனால் ஆண்டவர் வந்து சொன்ன காரியத்தை நாம் மீறக்கூடாது. அது அவருக்கு தெரியாமல், அவர் சொன்னதை மீறி ஜனங்களுக்கு தெரியாமல் வஞ்சிக்கக்கூடாது, களவு ஆடக்கூடாது, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதான் அவர் எதிர்பார்க்கிறாரே ஒழிய மற்றபடி இவைகள்லாம் வந்து நமக்கு வேண்டாம், இவைகள்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான்லாம் கிடையாது. என்கிற விதத்தில் தேவன் நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இந்த 6, 7, 8 இந்த 3 அதிகாரத்தில், குறிப்பாக 7ஆம் அதிகாரத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த ஒரு சில காரியங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தலாம். பல சமயங்களில் நாம் கூட சில தோல்வி அடைவதற்கு இது காரணமாக கூட இருக்கலாம். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் காரணம்னு சொல்ல வரல, இவைகள் கூட நம்முடைய தோல்விக்கு காரணமாக இருக்கலாம். அவருடைய இந்த தேர்ந்தெடுப்பு பாருங்கள், அவருடைய தேர்ந்தெடுப்பு. கடவுள் ஒன்று சொன்னார்னா அதுக்கு விரோதமான ஒரு தேர்ந்தெடுப்பு, அதுதான் அவருடைய தோல்வி காரணமாக இருக்குது. இப்போ அது வந்து நமக்கு ஒரு பாடமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்கள், டோட்டல் இஸ்ரவேல் ஜனங்கள், குறிப்பாக யோசுவா மற்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையுமே எடுத்து பாருங்கள். ஒரு 5 காரியத்தை அவங்க வந்து அதிக கவனத்தை செலுத்துகிறாங்க. அந்த 5 காரியத்தில் சில 5 காரியத்தில் கவனத்தை செலுத்தாமல் விட்டுறாங்க. அந்த டீட்டெயிலை நாம் இதில் பார்க்கலாம். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள், யோசுவா எல்லாருமே இந்த 6, 7, 8 அதிகாரங்கள் மட்டும் இல்லை, மற்ற எல்லா அதிகாரங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புஸ்தகங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னாலே
ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, அவர்கள் நாட்டை வேவு பார்த்தார்கள், நாட்டை பிடிப்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாட்டை வேவு பார்த்தாங்க, ஒரு பட்டணத்தை வேவு பார்த்தாங்க, ஒரு பட்டணத்தை பிடிக்க முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அவர்கள் தங்கள் வீட்டை வேவு பார்க்க, தங்கள் குடும்பத்தை முறைப்படியாக கடவுளுடைய உடன்படிக்கைக்குள்ளே பிடிக்க அவர்கள் மறந்து போனார்கள். ரொம்ப முக்கியமான காரியம். நாடு 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 பட்டணம் அது இதுன்னு ஓடினாங்களே ஒழிய, அதுலேயே ஓடிட்டு இருந்தாங்களே ஒழிய, தங்களுடைய சொந்த குடும்பத்தை, சொந்த வீட்டை அவர்கள் வேவு பார்க்க, அதை கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே, சமூகத்துக்குள்ளே, கர்த்தருடைய அந்த அடைக்கலத்துக்குள்ளே அவர்கள் பிடித்து வைத்து கொள்ள அதை செக் பண்ணலை. அதுக்குன்னே ஓடிக்கிட்டு இருந்தாங்க, நாட்டுக்கு பட்டணத்துக்குன்னே ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அதை பிடிக்கணும், அதை வேவு பார்க்கணும் அப்படின்னே போய்கிட்டு இருந்தாங்க. தங்களுடைய வீட்டை விட்டு விட்டார்கள். அதனால தான் பாருங்கள், யோசுவாவுக்கே தெரியல. 36 பேர் செத்து போனாங்க 7ஆம் அதிகாரத்தில். ஆயி பட்டணத்தில் முதுகு காட்டு ஓடி வராங்க, படு தோல்வி. 6ஆம் அதிகாரத்தில் பயங்கரமான வெற்றி, 7ஆம் அதிகாரத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இவைகளெல்லாம் நடந்த பின்பு அவர்கள் வீட்டையும் தங்களுடைய பிரச்சனை என்னன்றதையும் அவர்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ பெரிய இழப்புக்கு அப்புறமா பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது யோசித்து பாருங்கள். 36 பேர் இறந்து போனாங்களே, படு தோல்வி, கடவுளுடைய நாமம் அங்கே தூசிக்கப்படுதே, ஜனங்கள்லாம் தலை குனிஞ்சு நிற்கிறாங்களே, ஆய்வுப்பட்டணத்தின் மேலே இவர்களுடைய நம்பிக்கை இழந்து போய் நிற்கிறாங்களே. அதுக்கப்புறம் தான் கடவுள்கிட்ட போகிறாங்க. என்ன ஆண்டவரே ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நாட்டையே பட்டணத்தையே வேவு பார்க்கவும் பிடிக்கவும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, வீட்டை பார்க்கலையே. ஒருத்தன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அத்தனை சாபத்தீடான காரியங்களை குழி தோண்டி புதைச்சி வச்சுருக்கிறான். எப்படி நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டீங்க? ஒரு குடும்பமே இந்த வேலையை பார்த்துருக்குது, சந்ததிகளே வேலையை பார்த்துருக்குது. அதனால தான் அங்கே ஆகானோடு சேர்த்து குடும்பத்தார் அத்தனை பேரையும் சேர்த்து எரிச்சிட்டாங்க, அந்த பொருட்கள்லாம் சேர்த்து எரிச்சாங்கன்னு 6ஆம் அதிகாரம் கடைசி 3-4 வசனங்களில் சொல்லப்படுகிறது. இப்போது அவ்வளோ ஜனங்கள் மத்தியில் தெரியாத அளவுக்கு களவாடி வஞ்சித்து கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னா, அப்போது வீட்டை செக் பண்ணாமல் போயிட்டாங்களே. எவ்வளோ பெரிய ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்பதை எண்ணி பாருங்கள். 1. 2வது, அவங்க எப்போவுமே இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, எதிரிகளை துரத்தணும், எதிரிகளை அழிக்கணும், இதில் தான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பதிலாக அவர்கள் குடும்பத்திலே, வீட்டிலே உள்ள தீட்டை துரத்த வேண்டும், அழிக்க வேண்டும், அதை குடும்பத்திலிருந்து நீக்க வேண்டும் என்கிற ஜாக்கிரதையை உடையவர்களாக இல்லாமல் போய்விட்டார்கள். எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் பாருங்கள். எதிரிகள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எதிரிகளை துரத்தணும், அவங்கள அழிக்கணும் அப்படின்னு அவர்கள் முயற்சி எடுத்து கொண்டே இருந்தார்களே ஒழிய, தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற, வீட்டில் இருக்கிற தீட்டு என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்றதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. அவைகளை அழிக்க ஜாக்கிரதையாக இல்லாமல் போய்விட்டார்கள். அதனால தான் அவர்கள் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க, தோல்வி அடைந்து போய் நிற்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய கண்கள் எப்போதுமே வெளியவே இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். வெளியவே இருக்குது. எந்த நாடு, எந்த பட்டணம், அதையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். குடும்பத்தை விட்டாச்சு, வீட்டை விட்டாச்சு, எதிரிகளை துரத்தணும், எதிரிகளை அழிக்கணும், அங்கேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கணும். சொந்த வீட்டை, குடும்பத்தை விட்டாச்சு, படுதோல்வி அடைந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது யோசித்து பார்க்குறீங்களா? 3வது, அவர்கள் தங்கள் எதிரிகளால் தோற்று போகவோ, முறிந்து போகவோ, அழிந்து போகவோ இல்லை. இந்த 7ஆம் அதிகாரத்தில் எதிரிகளால் அவர்கள் தோற்று போனார்கள், எதிரிகளால் அழிந்து போனார்கள், எதிரிகளால் தான் அவர்கள் அவ்வாறு ஆனார்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எதிரிகளால் இந்த இடத்துல நீங்கள் தோற்று போகலை, அழிந்து போகலை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆயுப்பட்டணத்தார் உங்களை ஒன்றும் கொன்று போடலை. உங்களுடைய எதிரி, உங்கள் எதிரி அவர்கள் அல்ல. அதுக்கு பதிலாக நீங்கள் செய்த சில காரியங்கள்
அதனால தான் நீங்கள் அழிந்து போனீர்கள். அதான் அவர் சொல்ல வர்றாரு. ஆகானை விட்டுட்டீங்க, ஆகான் செய்த காரியத்தை விட்டுட்டீங்க, அவன் கொண்டு வந்து சேர்த்த காரியத்தை விட்டுட்டீங்க. நான் ஒரு காரியத்தை சொன்னேன், அந்த உடன்படிக்கை மீறி அவன் செயல்பட்டதை விட்டுட்டீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஆயிப்பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேர் எங்களை துரத்திட்டாங்க, தோல்வி அடைய பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் எதிரிகளால் தொற்று போகவோ அழிந்து போகவோ முறிந்து போகவோ இல்லை, தங்களாலேயே நீங்கள் தான் அதுக்கு காரணம். அதனால தான் ஆண்டவர் 36 பேர் செத்து போனாங்களா, புறமுதுகு காட்டு ஓடி வந்தீங்களா, ஆயிப்பட்டணத்தை ஒரு கை பார்த்துறேன், யார் யாரை கொன்னாங்க அப்படின்னு பேசலை. நீங்கள் உங்கள் வீட்டை சரி பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் பாளையத்தில் ஒருத்தன் அப்படி பண்ணியிருக்கிறான்றதை அதை எண்ணி பாருங்கள். அதனால தான் நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடி வந்தீர்கள், தோல்வி அடைந்து போனீர்கள்னு கருத்தை சொல்கிறத பார்க்குறோம். ஆக்சுவலி அவங்க சரி பண்ணது ஆயிப்பட்டணத்தில் போய் யார் தங்களுடைய ஜனங்களில் வெட்டி போட்டாங்கன்னு அவங்கள போய் ஒன்றும் பண்ணலை. கர்த்தர் ஆகானையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் வஞ்சித்து கொண்டு வந்த காரியங்களையும் அழித்து போட்டதுக்கப்புறம் ஆயிப்பட்டணத்தை இவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போது நாம் சரியாக புரிஞ்சுக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் அல்ல எதிரி, நமக்குள்ளேயே தான் எதிரி இருக்கிறது. அது ஒரு வேளை ஒரு குணமாக இருக்கலாம், அது ஒரு வேளை நம்முடைய சில பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அதுதான் எதிரி. அதனால தான் நம்ம தோற்று போகிறோமே ஒழிய நமக்கு வெளியில் எதிரிகளே கிடையாது. இதை நல்லா கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். வெளியில் இருக்கிற ஆட்கள் எதிரி கிடையாது, நமக்குள்ளேயே சில வேண்டாத காரியங்கள், சில வேண்டாத பேச்சுக்கள், சில வேண்டாத பலவீனமான சுபாவங்கள், சில வீம்பு பண்ணுற காரியங்கள், இதுதான். ஒரு முறை ஒருத்தர் இப்படி சொன்னாங்க, நான் அவங்கள ஜெயிச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலி அவங்க ஜெயிக்கலை, தங்களை தான் அவங்க ஜெயிச்சு அந்த காரியத்தை செய்தாங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்கள ஜெயிச்சிட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரையும் எந்த மனிதரையும் நாம் ஜெயிக்கிறது இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல நம்மை நாமே ஜெயிப்பது தான் முதலாவது. நமக்குள்ளே எழும்புகிற சில வேண்டாத குணங்கள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், வேண்டாத பேச்சுக்கள், வேண்டாத காரியங்கள், இதை ஜெயிக்கிறது தான் முதலாவது. இதனால தான் நாம் வெளியில் இருக்கிற காரியங்களை ஜெயிப்பது அடங்கி இருக்கிறது. அல்லது இதில் நம்ம தோற்று போயிட்டோம்னா வெளியிருக்கிறவர்கள் மூலமாக நாம் தோற்று போவதும் இதில் தான் அடங்கி இருக்கிறது என்பதை இந்த 7ஆம் அதிகாரத்தின் நடந்த சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். 3ஆம் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர்கள் தங்கள் எதிரிகளால் அழிந்து போகவோ தோற்று போகவோ முறிந்து போகவோ இல்லை, தங்களாலேயே அவ்வாறாக மாறினார்கள். அப்போ இதில் சில காரியங்களை புரிஞ்சுக்கணும். ஒன்று, உங்கள் எதிரியின் பலவீனத்தை அல்ல, அதற்கு பதிலாக நீங்கள் ஜெயிக்கும்படியான உங்கள் தகுதியான நிலையே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், எதிரியுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்காம, வெளியில் இருக்கிற எதிரியுடைய பலவீனம் என்னன்னு பார்க்காம, கிறிஸ்துவுக்குள் அவனை நான் ஜெயிக்கும்படியான என்னுடைய தகுதியான நிலை என்ன, அந்தஸ்து என்ன, கர்த்தர் என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, நீதிமானா வச்சிருக்கிறாரு, பரிசுத்தவன் ஆக்கியிருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளை ஆக்கியிருக்கிறாரு, இதவே யோசித்து பார்த்தா அந்த நிலையில் நின்று அந்த நிலையில் நம்மளை தயார்படுத்தி கொண்டு அந்த நிலையில் நம்மை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு கவனித்து கொண்டு வெளியில் இருக்கிற எதிரிகளை நாம் ஜெயிக்க முயற்சி எடுக்கும்போது அப்புறம் பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் ஜெயமாக மாறுகிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் தோற்கடிக்கும்படிக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி தேவையே இல்லை. உங்களுக்கு வெளியில் ஒரு பெரிய எதிரி தேவையில்லை நீங்கள் தோற்கடிப்பதற்கு. அதற்கு பதிலாக தேவனுக்கு பிரியமில்லாத சாபத்தீடானது ஏதோ ஒன்று, அது போதும் உங்கள் வீட்டில், அதுவே உங்களை தோற்கடிச்சிடும். பெரிய எதிரி தான் நம்மளை தோற்கடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. பிசாசுக்கு நல்லா தெரியும், அவன் தான் நம்முடைய வாழ்க்கையை சீர்கெடுக்கணும் அழிக்கணுன்றதெல்லாம் இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும், ஒரு விஷயத்தை நம்ம உள்ளத்தில் வச்சுட்டாலே போதும், நம்ம வீட்டில் வச்சுட்டாலே போதும், அதுவே நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துருன்றது பிசாசு நல்லா அறிஞ்சிருக்கிறான். அதனால தான் நம்முடைய முற்பிதாக்கள் தோல்வி அடைந்து போனதுக்கு மிகப்பெரிய காரணம் அவங்க வீட்டில் புதைத்து வைத்த காரியங்கள். ஒரு குடும்பத்தின் பிரச்சனை வெளியில் இருக்கிற அத்தனை ஜனங்கள் மேலே ஒரு பெரிய அவமானத்தையும் வெட்கத்தையும் தோல்வியும் ஏற்படுத்தி தேவனுக்கே ஒரு பெரிய களங்கத்தை உண்டு பண்ணிடுச்சு, தேவனுடைய நாமத்துக்கே என்று நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த 3ஆவது பாயிண்டில் இன்னொன்று,
ஒருவன் நிமித்தம் 36 பேர் வெற்றுண்டு முறிந்து போனார்கள். இஸ்ரவேல் தேசமே தலை குனிஞ்சு ஸ்தம்பித்து போனது. ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீர் போல போகுது. அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு ஒருத்த நிமித்தம், சில சமயங்களில் பாருங்கள், ஒரு நபர் நிமித்தம் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதை நான் பார்த்துருக்குறேன். ஒருவருடைய அறியாமை நிமித்தம், ஒருவருடைய கெட்ட பழக்கத்தின் நிமித்தம், ஒருவர் உண்மை இல்லாமல் போனது நிமித்தம், ஏன் உலக வரலாறே ஆதாம் ஏவாள் என்கிற அந்த ஒரு நபர் செய்த கீழ்ப்படியாமை பாவம், அது நிமித்தம் தானே முழு உலகம் இப்படி ஆகி போனது. இப்போ அந்த ஒருவர் நிமித்தம், ஆகான்ற ஒருத்த நிமித்தம், அவனோடு சேர்ந்த குடும்பத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் தேசமே ஸ்தம்பித்து தலை குனிந்து நிற்கிறத நான் பார்க்குறோம். ஜனங்களுடைய இருதயமே நொறுங்கி போயிடுச்சு. எந்த தவறும் செய்யாத 36 பேர் இறந்து போனார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போது நாம் அதை கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, முற்பிதாக்களுடைய தோல்விக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அப்போ நல்லா இதில் புரிஞ்சுக்க, 3வது பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்க. நிறைய நமக்கு எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன்னா சுற்றி எல்லாரும் எதிரிங்க. சில சமயங்கள் சுற்றி ஆகிப்பட்டணத்தில் எதிரிகள் எழும்புனதுக்கு காரணம் என்னங்க? உள்ளே ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். வீட்டில் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். ஏதாவது சாபத்தீடானது, கீழ்ப்படியாமை, வஞ்சித்து எடுத்துக்கொண்டது, களவாடினது, அல்லது ஏதாவது கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு கேரக்டர், ஒரு சுபாவம், ஒரு வீம்பு உள்ளே இருக்குதான்னு பாருங்கள். அதை தூக்கி போட்டிங்கன்னா எதிரிகளில் தூக்கி போடுற மாதிரி உள்ளே இருக்கிற அந்த இதை தூக்கி போட்டால் அடுத்து 8ஆம் அதிகாரத்திலே ஆயிப்பட்டணத்தார் எல்லாரும் சரண்டர் ஆகுறாங்க, எல்லாத்தையும் ஜெயிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போது எங்கே கீ இருக்குன்னு பாருங்கள். திறவுகோல் நமக்குள்ளே இருக்கிற, நம்ம வீட்டில் இருக்கிற தீட்டான ஒன்றை தூக்கி வெளியேறிவது, கடவுளுக்கு பிரியமில்லாத ஒன்றை தூக்கி வெளியே எறிவது தான் வெளியில் இருக்கிற சத்துருக்களை ஜெயிப்பதற்கு திறவுகோலாக இருக்குது. ஓ பிரைஸ் காட், ஆமென். இதை நீங்கள் உணர்றீங்கன்னு நான் நம்புகிறேன். நாலாவது, அவர்கள் மற்றவர்களுடையதை சுதந்திரிப்பதிலேயே பாசிட்டிவாக பேசினார்களே ஒழிய தங்களுடைய நெகட்டிவை அவர்கள் மறந்து போனார்கள். இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். மற்றவர்களுடையதை சுதந்திரிப்பதையே பாசிட்டிவாக யோசித்துக்கிட்டு இருந்தாங்க. எரிகோ பட்டணத்தை சுதந்திரிச்சிட்டோம், அடுத்து ஆயி பட்டணத்தை சுதந்திரிப்போம், அடுத்து சுதந்திரிப்போம், இப்படியே போகிறாங்க. பாசிட்டிவாக அதிலேயே இருந்தாங்களே ஒழிய தங்களிடத்தில் இருக்கிற சில நெகட்டிவை பார்க்க மறந்து போனார்கள். தங்களிடத்தில் இருக்கிற நெகட்டிவை பார்த்து அதை எடுத்து வெளியே போடணும். மற்றவர்களுடையதை சுதந்திரிப்பதில் நாம் எவ்வளோ பாசிட்டிவாக பார்க்குறோம், பாசிட்டிவாக பேசுகிறோன்றது இல்லை. சில சமயங்களில் மற்றவர்களுடையதை ரொம்ப பாசிட்டிவாக பார்ப்போம், பாசிட்டிவாக பேசுவோம். அதை சுதந்திரிக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தை காட்டுவோம், அதில் ரொம்ப முற்போக்காக இருப்போம். ஆனால் தங்களுடைய நெகட்டிவை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் போயிடுவோம். இவங்க அதுதான் பண்ணாங்க இல்லையா? அதனால தான் அவர்கள் முறிந்து போனார்கள். 5வது கடைசியாக, தங்களுடைய தவறை அவர்கள் உணரவே இல்லை. 7ஆம் அதிகாரத்தில் அவர்கள் வரும்போது ஆயுப்பட்டணத்தை நோக்கி அடுத்த காரியத்துக்கு ப்ராசஸ் பண்ணி போகும்போது தங்களுடைய தவறை உணரவே இல்லை. நேராக தேவன்கிட்ட போகிறாங்க. தோல்விக்கு காரணமாக தேவனையே அவர்கள் தோல்விக்கு காரணமாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு இப்படி ஆணுச்சு, நீர் ஏன் எங்களை இப்படி பண்ணிட்டீர்னு ஆண்டவற்றையே போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 7ஆம் அதிகாரம் 7, 10, 11 இந்த 3 வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏன் நடந்ததுன்னு கடவுளையே குறை சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க. தங்களுடைய தவறுகளை அவர்கள் உணரவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் அவர்கள் உணர்ந்ததுக்கு அப்புறம்தான், ஆண்டவர் அதை உணர்த்தினதுக்கு அப்புறம்தான் அவர்கள் தெளிவடைகிறத நாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போது நம்முடைய பலவீனத்து நிமித்தம் உண்டாகிற ஒரு தோல்வி
இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ அவர்கள் தவற உணரவே இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தி காண்பிச்சிட்டாரு, அந்த காரியத்தை சரி பண்ணுறாங்க. ஆனால் இவர்கள் தோல்வி அடைந்தது என்னத்தை கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அவர்களுடைய பலவீனத்து நிமித்தம் உண்டான அந்த ஒரு தோல்வி மற்ற எதிராளிகள், மற்ற சத்துருக்கள் இவர்களை தோற்கடிக்க முடியும் என்பதற்கான ஒரு முகத்தையும் ஒரு பார்வையையும் ஒரு விதமான அப்படிப்பட்ட அணுகுமுறையையும் அது உருவாக்கி விட்டது. 7வது 9வது வசனத்திலே பார்க்கணும். மற்ற எல்லாருமே, சுற்றி இருக்கிற எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போய் வர்றாங்க அப்படின்னும் போது மற்ற எதிரிகள், மற்ற சத்துருக்கள் எல்லாருமே இவங்களை பார்க்கும்போது, பரவாயில்ல, ஆயி பட்டணத்தாரே அவங்கள வீழ்ச்சி அடைய பண்ணிட்டாங்களே, தோற்கடிக்க பண்ணிட்டாங்களே, அப்போ நம்மளால் நிச்சயமாக முடியுன்ற மாதிரி அவர்களுடைய ஒரு தோல்வி, அவர்கள் பலவீனத்தின் நிமித்தம் அடைந்த அந்த ஒரு தோல்வி ஒரு சுற்றி இருக்கிற மற்ற சத்துருக்கள், மற்ற எதிராளிகளுக்கு ஒரு விதமான நம்பிக்கையை தருது. நம்மளும் நிச்சயமாக ஜெயிச்சிருவோம் இவங்களை அப்படின்ற ஒரு அணுகுமுறையும் அப்படின்ற ஒரு பார்வையும் முகத்தையும் அவர்களுக்கு விரோதமாக திருப்பி விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் தேவனுடைய உடன்படிக்கையின்படி, தேவனுடைய பிரமாணத்தின்படி, அவர் சொன்னதின்படி நாம் அவரை சார்ந்து அவரோடு கூட இணைந்து பிரயாணப்படுவது ரொம்ப அவசியமாக இருக்குது. அங்கே மிஸ் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நடக்குது. 5 காரியம். 1, வீட்டை வேவு பார்க்காம இருந்துட்டாங்க, நாட்டிலேயே கவனமாக இருந்தாங்க, எதிரிகளை துரத்துறதுலேயே கவனமாக இருந்தாங்களே ஒழிய அவங்க தங்களுடைய வீட்டில் இருக்கிற தீட்டை துரத்தை அழிக்காத முயற்சிக்கலை. 3வது, மற்றவங்களுடைய சுதந்திரிப்பதிலேயே பாசிட்டிவாக பேசினாங்களே ஒழிய தங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவை சரி பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கவே இல்லை. 4வது, அவர்கள் தங்கள் எதிராளிகளால் தோற்று போனோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எதிராளிகளால் அழிந்து போனோம், முறிந்து போனோம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, அவர்கள் தங்களாலேயே அவ்வாறாக ஆனார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் போனாங்க. 5வதாக, தங்கள் தவற உணரல, தேவன் மேலேயே காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தங்களுடைய தவறை உணராதனால அவர்கள் அடைந்த ஒரு தோல்வி, பலவீனத்து நிமித்தம் அவர்கள் அடைந்த ஒரு தோல்வி, தங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் தங்களுடைய பாளையத்துக்குள்ளே இருந்த பிரச்சனை நிமித்தம் அவர்கள் அடைந்த ஒரு தோல்வி, மற்ற சத்துருக்கள் எல்லாரும் இவர்கள் நிச்சயமாக ஜெயிச்சிடலான்ற ஒரு ஊக்குவிப்பை அவர்களுக்கு தந்து விட்டது. இதை அவர்கள் உணராமலே இருந்தாங்க. ஆனால் ஒன்று, எப்போ தவறை உணர்ந்து தோல்விக்கு காரணமாக இருந்த காரியங்களை சரி செய்தார்களோ அப்பொழுதே அடுத்த அதிகாரத்தில் ஆயப்பட்டனத்தை ஜெயித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரி, ஆகான் இதை எடுத்தான் பாருங்க. ஒன்று தான் காமிக்குது. என்ன ஆண்டு சொல்கிறாரு? களவு செய்தார்கள், எடுத்துக்கொண்டார்கள், வஞ்சித்தார்கள் அப்படின்றாரு. இது நடந்துருச்சு அப்படின்றாரு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்று தான். அவர்கள் பாவம் செய்தார்கள் என்பதை விட இதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் தேவன் பேரில் உள்ள விசுவாசம் இல்லாமே தான் இது காண்பிக்கிறது. கடவுளை இவங்க நம்பலை, விசுவாசிக்கலை, அதை தான் காமிக்குது. பெரிய பாவம் செஞ்சாங்க அப்படின்றத விட கர்த்தரை விசுவாசிக்காமல் போனாங்க. என்ன கர்த்தரை விசுவாசிக்காமல் போனாங்க? கர்த்தர் கேட்டால் தருவார். கர்த்தர் இதை வேணான்ட்டாரு, எனக்கு இது வேண்டாம். கர்த்தர் இதை எடுக்காதன்ட்டாரு, எனக்கு இது வேண்டாம். கர்த்தாவே எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா அவர் எப்படியும் தர வல்லவர். அவர் சொன்னதுக்கப்புறம் அதை மீறுறது தான் கர்த்தர் அதை விசுவாசம் இல்லாமையாக பாவமாக பார்க்கிறார். அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அடைஞ்சாங்க. அப்போ இது என்னத்தை காமிக்குது? களவு செய்தார்கள், பாவம் செய்தார்கள், எடுத்துக்கொண்டார்கள், வஞ்சித்து போட்டார்கள். இதெல்லாம் என்னத்தை காமிக்குது? கடவுள் மேலே விசுவாசம் இல்லாமையே காண்பிக்கிறது. அதனால தான் நான் எப்படி சொன்னேன், ஆக்சுவலி ஆகான், நீ தேவ ஜனம். முதல்ல நீ என்னத்தை புரிஞ்சுக்கணும்? நீ கடவுளுடைய மனுஷன், நீ கடவுளுடைய ஜனம். கடவுள் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எரிகோவை தரைமட்டமாக்கினவர் கர்த்தர். ஆயப்பட்டணத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறவர் கர்த்தர். பட்டணத்தையே ஒப்பு கொடுக்குறாரு, தேசத்தையும் ஒப்பு கொடுக்குறாரு. கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலே இருந்து எவ்வளோ பெரிய எதிரிகளை துரத்துறாரு.
பட்டணத்தையே சுதந்திரிக்கும்படி செய்கிறாரு. இவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கும் போது ஆஃப்டரால் நீங்கள் விரும்புகிற காரியங்களை செய்ய மாட்டாரா? தரமாட்டாரா? கேட்டால் கொடுக்க மாட்டாரா? ஆக்சுவலாக கடவுள்கிட்டே கேட்டிருக்கலாம். கடவுள் நிச்சயமாக தந்திருப்பார். கடவுளுக்கு என்னென்னா, நான் சொல்லி நீ எடுத்துக்கிட்டியே, அதுதான் அவருக்கு. என்னை விசுவாசிக்காமல் போயிட்டியே, அதுதான் அவருக்கு பிரச்சனையாக இருக்குது. இதன் மூலமாக நாம் இப்படிப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். படுதோல்வி எங்கே ஆரம்பிக்குது? வீட்டில், குடும்பத்தில். நாம் கடவுளுக்கு முன்பாக, அவருடைய உடன்படிக்கைக்கு முன்பாக, அவர் மேல் உள்ள ஒரு அசாதாரணமான விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு, நான் ஏன் வஞ்சித்து கொள்ள வேண்டும்? கர்த்தர் எனக்கு இருக்கிறார், நான் ஏன் ஏமாற்ற வேண்டும்? கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு, நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு, நான் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கும் தெரியாமல் நான் ஏன் புதைச்சி வைக்க வேண்டும்? கர்த்தர் எனக்குன்னு இருக்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் திருடி வஞ்சித்து கர்த்தர் மேலே உள்ள விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணிங்கன்னா தான் ஒழிச்சு வைக்க வேண்டி வரும். ஒழிச்சு வைப்பாங்க நிறைய பேர். கர்த்தர் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறாரு, கர்த்தர்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கிறீங்க அப்படின்னா ஊரே பார்க்க நீங்கள் அதை அணிந்து கொண்டு நீங்கள் அதை அனுபவிக்கிறதை ஊரே பார்க்க நீங்கள் காண்பிக்க முடியும் இல்லையா? அப்போ ஆண்டவரை நம்புங்கள். வீட்டை கொஞ்சம் சரி பண்ணுங்கள், குடும்பத்தை கொஞ்சம் சரி பண்ணுங்கள். ஒருவேளை முற்பிதாக்களுடைய தேர்ந்தெடுப்பு, அதனால் உண்டான படுதோல்வி இப்போ நமக்கு ஒரு பாடமாக இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை யோசுவா 6, 7, 8 இந்த 3 அதிகாரங்களை படிக்கும்போது நமக்கு கிடைக்கிற இந்த சத்தியத்தின் மூலமாக ஒருவேளை இதனால் இவைகள் எல்லாமே நம்மகிட்ட ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதன் மூலமாக கர்த்தர் சில காரியங்களை பேசுகிறாரா? கிறிஸ்துவுக்குள் உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நீதிமானாக இருக்கிறோம், பரிசுத்தவானாக இருக்கிறோம், தேவனுடைய எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனமாக இருந்தாங்களோ அப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாவற்றும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க நாடுங்கள். ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு சொல்லப்படுது. கர்த்தரை நம்புங்கள். ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? சில வாக்கு கொடுத்து கடன் பெற்றுக்கொண்டு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிறீங்களா? அதுக்காக நீங்கள் ஏமாற்ற பார்க்காதீங்க. அதுக்காக உங்கள் சூழ்நிலை நிமித்தம், உங்கள் பிரச்சனை நிமித்தம் வஞ்சிக்க பார்க்காதீங்க. பண்ணின வாக்கு, பண்ணின உடன்படிக்கைகளை உண்மையாக இருக்க பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறாரு. எவ்வளவு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி பண்ண கர்த்தர்கிட்ட கேளுங்க, நாடுங்கள், விசுவாசியுங்கள் அவரை. அதே போல தான் உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நிமித்தம் மற்றவர்களை வஞ்சிக்க முயற்சி எடுக்காதீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று பைபிள் சொல்லுது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலேயே பிறந்தவர்கள்னு சொல்லப்படுது. நாம் தேவனாலேயே பிறந்த தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் ஆகான், நீ தேவனுடைய ஜனம், நீ வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ திருட வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீ உண்மையுள்ளவனாரு, உன்னை நீ சரி பண்ணிக்கோ, கடவுளுடைய உடன்படிக்கைக்குள்ள உன்னை காத்துக்கொள், உன்னை ஒரு தேவனுடைய பிரமாணம் என்கிற வேலைக்குள்ள உன்னை வச்சுக்கோ, அவர் மேல் உள்ள விசுவாசத்துக்குள்ளே உன்னை அடக்கி ஆண்டுகொள். இதுதான் ஜெயம். இதுதான் வெளிப்படையான ஜெயத்துக்கு காரணம். இதுதான் நாம் நம்மை ஜெயிக்கிற ஜெயம். இதுதான் நாம் நமக்கு வெளியில் இருக்கிற எதிரிகளை துரத்துகிற, முறிந்து போக பண்ணுகிற, தோல்வியடைய பண்ணுகிற ஒரு அற்புதமான ஜெயம் என்கிற பாடம் இந்த அதிகாரங்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? ஸோ அதனால் ஒரு நீண்ட ஆடியோ இது, தொடர்ந்து கேளுங்க. இது உங்களோடு பேசும், இந்த செய்தி உங்களோடு பேசும், உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். உங்கள் இருதயத்தை கடவுள் மேலே வைங்க. உங்கள் நிமித்தம் மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நபர் ஆகான், 36 பேர் இறந்து போனார்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனை! தேசமே கண் கலங்கி ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. தேவனுடைய நாமம் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வீணிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தலை குனிந்து ஜனங்கள் நிற்கிறார்கள். 6ஆம் அதிகாரத்தில் மிகப்பெரிய வெற்றி, கீர்த்தி பரம்பினது யோசுவாவுடைய கீர்த்தி. 7ஆம் அதிகாரத்தில் ஒன்றுமில்லாமல் போச்சு. சில சமயங்களில் கடந்த வெற்றியே நமக்கு அடுத்த தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிருது. சில சமயங்களில் உங்கள் ஒருவர் நிமித்தம், அதுக்காக வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்ல, கர்த்தர் கொடுத்த வெற்றி அது.
அந்த வெற்றியிலேயே நாம் கொண்டாடிக்கிட்டு மறுபடி ஜாக்கிரதை இல்லாமல் போயிடக்கூடாது. எப்போதுமே ஜாக்கிரதையாக இருக்க பழகுங்கள். எப்போதுமே வீட்டை பார்த்து கொண்டே இருங்கள். எப்போதுமே தன்னுடைய சமூகத்தை பார்த்து கொண்டே இருங்கள். தங்களுடைய சொந்த குடும்பத்தை பார்த்து கொண்டே இருங்கள். அதை விசாரித்து கொண்டே இருங்கள். அதில் ஜாக்கிரதையான கவனத்தை செலுத்தி கொண்டே இருங்கள். ஏன்னா அடுத்தடுத்து வெற்றி பெறணும். ஏற்கனவே அடைந்த வெற்றியை கடைசி வெற்றியாக இருக்கக்கூடாது. இன்னும் அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி, அடுத்தடுத்த உயர்வை நோக்கி கர்த்தர் கொண்டு போக விரும்பி நம்மளோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை நம்புங்கள். உங்களுடைய எல்லா காரியங்களுக்காக கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து காரியங்களை நடப்பிக்க அவர் விரும்புகிறார் என்பதை எண்ணி பாருங்கள். உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள். வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். கிடைக்க வேண்டிய உயர்வு கிடைக்கும். வெற்றி கிடைக்கும். எந்த இடத்துல நீங்கள் தலை குனியக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லா இடத்துலையும் உங்களுடைய தலை நிமிர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எங்கே போனாலும் கொஞ்சம் பேரோ நிறைய பேரோ எங்கேயும் அவர் உங்களை ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஜெயிக்கிற ஜெயம்தான் அவருடைய ஜெயம். உங்களுடைய ஜெயம்தான் அவருடைய ரிசல்ட்டாக பார்க்கிறார். ஆகவே நீங்கள் தலை குனிந்து போகக்கூடாது என்று பார்க்கிறார். நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதை அவருடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். நீங்கள் ஃபுல்லி அவரை டிபெண்ட் பண்ணி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரை விசுவாசி கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவங்களை குறையா பேசாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஆளை குறையா பார்க்காதீங்க. கர்த்தர்கிட்ட போய் கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. குறைய அவரை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நீர் என்னை வெட்கப்படுத்த மாட்டீர் ஆண்டவரே, நீர் என்னை தலை குனிய விட மாட்டீர் ஆண்டவரே, என் தேவைகளை நீர் சந்திப்பீர் ஆண்டவரே. நான் திருட தேவையில்லை, நான் பொய் சொல்ல தேவையில்லை, நான் வஞ்சிக்க தேவையில்லை, நான் ஏமாற்ற தேவையில்லை, நான் உம்முடைய ஜனம். நீர் வேண்டாம்னு சொன்னால் நான் இங்கே பக்கத்தில் போக மாட்டேன். வேண்டாம் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்ததை நீங்கள் கண்ணார கண்டு எடுத்து அனுபவிப்பீர்கள். 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், எல்லாத்தையும் எடுத்து கொள்ளையிட்டு கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா பொருட்களை எடுத்துங்க, மிருக ஜீவன்களை எடுத்துங்கன்றார் கர்த்தர். ஏன்னா கர்த்தருடைய இருதயம் உங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு இல்லை. கர்த்தருடைய இருதயம் எல்லாத்தையும் சுட்டரிச்சு என்ன பிரயோஜனம்? எரிகோவை சுட்டரிச்சாரு, என்ன பிரயோஜனம்? ஆயுப்பட்டணத்துக்கு போறீங்க, அத்தனையும் சுட்டரி, என்ன பிரயோஜனம்? கர்த்தர் சுட்டரிச்சு உங்களுக்கு கொடுக்காம பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் பார்க்குறாரு, சாபத்தீடானது, அதுலேருந்து எடுக்காதீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நம்பணுன்றாரு. கர்த்தரை நம்பணும். அதை விட பிரமாதமான, அதை விட பிரம்மாண்டமான, அதை விட ஸ்பெஷலான, அதை விட உயர்ந்தவைகளை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேங்க. ஒன்றுமே இல்லாமல் விருப்பத்தோடு கூட இருங்க, ஆசையோடு கூட இருங்க, தரிசனத்தோட கனவோடு கூட இருங்க, கர்த்தரை நம்பி இருங்க. அதுக்கு பதிலாக அவசரமாக சுய புத்தியின் மேலே சாயுது எதையாவது ஒன்று செய்ய முயற்சி எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக கர்த்தாவே, நீர் எனக்கு தெரியும், என் விருப்பத்தை நீ அறிந்திருக்கிறீர், என் மன விருப்பத்தின்படி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர், என் விருப்பம் உமக்கு தெரியும், என் தரிசனம் உமக்கு தெரியும், என் கனவு உமக்கு தெரியும், நான் உமக்கு முன்னால் நின்று எப்போதுமே என்னை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் உமக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறேன், நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர், ஒரு பெரிய பட்டணத்தையே கையில் ஒப்பு கொடுக்கிறீர், தேசத்தையே ஒப்பு கொடுக்கிறீர், நான் விரும்பினது எனக்கு தரமாட்டீரா என்று அவர் மேல் நீங்கள் உங்கள் இருதயத்தை சாய்ந்திருக்க பண்ணுங்கள். பிரியமானவர்களே, வேலை ஸ்தலத்தில் உண்மையாயிருங்கள், எஜமான்களுக்கு உண்மையாயிருங்கள், பண்ணிக்கொண்ட சம்மதித்து கொண்ட வாக்கு பண்ணி கொண்ட காரியத்தில் உண்மையாயிருங்கள். இதை விட தேவனுடைய பிள்ளைகிட்ட தேவன் எதிர்பார்க்கிறது என்னங்க? யோசித்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தரும் இப்படி ஆகிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய வெற்றிகளை நீங்களும் உங்கள் மூலமாக ஒரு பெரிய தேவ ஜன கூட்டமும் பெற்றுக்கொள்வார்கள் மட்டும் எண்ணி பாருங்கள். அதை மட்டும் யோசித்து பாருங்கள். இல்லையா? ஒருவன் நிமித்தம் எப்படி 36 பேர் செத்து போனாங்களோ, எல்லாம் தலை குனிஞ்சாங்களோ, அந்த ஒருத்தன் மட்டும் சரியாக இருந்திருந்தான்னு வைங்க, இந்த காரியத்தில் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நம்பி, கர்த்தரை விசுவாசத்து இருந்திருந்தான்னு வைங்க, இன்னைக்கு தேசமே தலை நிமிர்ந்து கீர்த்தி பரம்பிக்கிட்டே போயிருக்கோம். இழப்பு இருந்திருக்காது, முறிந்து போயிருக்க மாட்டாங்க, தோல்வி அடைந்திருக்க மாட்டாங்க.
ஒரு பெரிய மிகுந்த மகிழ்ச்சி ஆனந்தமும் உண்டாயிருந்திருக்கும். அவர் தலை குனிந்த போயிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ இவைகளை எண்ணி பாருங்கள். உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு முன்பாக சீர்தூக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணிடுறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். இப்படிப்பட்ட போதனையை இந்த 3 அதிகாரத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எங்களுடைய முற்பிதாக்களுடைய தேர்ந்தெடுப்பு எவ்வளோ பெரிய தோல்விக்கு காரணமாகி விட்டது என்பதை நாங்கள் ஒரு பாடமாக பார்க்கும்போது, ஒருவேளை இதுதான் எங்கள் குடும்பத்திலும் அப்படின்னு பார்க்கல, ஆனால் இப்படி ஏதாவது இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறதோ என்று சொல்லி யோசிக்க முடியும் என்றால் அதை சரி பண்ணிக்கொள்ள எனக்கும் எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஒரு பெரிய வெற்றியும் ஒரு பெரிய ஜெயத்தையும் தங்கள் வாழ்க்கையிலும் தங்கள் மூலமாக தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த செய்தி, இந்த 3 அதிகாரங்களிலிருந்து கிடைத்த ஒரு பாடம் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீர். முற்றிலும் உண்மை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை, முதிர்ச்சியை, விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஏதாவது பலவீனங்கள், குறைகள், ஆகானை போல ஏதாவது சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அவைகளை சரி பண்ணிக்கொள்ள எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்தல் வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியால் ஸ்தோத்திரம். தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிற ஜனங்களுக்கு நீர் எப்போதும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் போய் எதையோ ஒன்று எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் தருவீர். நாங்கள் கேட்டால் நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் நம்பி எங்கள் உண்மையிலும் உத்தமத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த சாட்சியிலும் நிற்க எங்களுக்கு உதவி செய்தல்லும். நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமையெல்லாம் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, முடிந்தால் ஒரு முறை அல்ல 2 முறை நீங்கள் இதை கேளுங்கள். கேட்டு அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே என்ன உணர்த்துகிறாரோ அதற்கு கீழ்ப்படிங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்காகவே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.